இன்றைய திருப்பலியானது பால் ஏழுமலை குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி திருப்பலியாகவும், அருட் சகோதரி மேரி பெந்தகோஸ், அருட் சகோதரி லிட்வின் அம்மாள், லான்சி, திவ்யராஜ் இவருடைய ஆன்மீகளை பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 33ஆம் ஞாயிறில் இருக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் உலக முடிவை பற்றியும் இதற்காக நாம் எந்தவித தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் தெள்ளத் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. உலக முடிவை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. நாம் வாழ்கிற இந்த நிகழ்காலத்தை அர்த்தமுள்ள வகையிலே, பயனுள்ள வகையிலே நாம் வாழ்கிற பொழுது அந்த விண்ணக தாய் வீட்டை நாம் அடைய நம்மை நாம் தயார் செய்கிறோம் என்ற அந்த செய்தியை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு முன் வைக்கின்றார். இன்றைய நாளானது அகில உலக ஏழைகள் நாளாக கொண்டாடப்படுகிறது. அதே வேளையிலே இன்று நாம் தேசிய குழந்தைகள் தினமாக இந்த நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். குழந்தைகளும் ஏழைகளும் குணத்தால் ஒன்றுபட்டவர்களாக இருக்கிறார்கள். ஏழைகளுக்கு தேவை கருணை, குழந்தைகளுக்கு தேவை அன்பு. அன்புக்குள்ளே இன்றைய நாளிலே நாம் மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். நாம் இரவு பகலாக நாம் உழைப்பதே நம்முடைய பிள்ளைகளுக்காக தான். நம்முடைய பிள்ளைகள் இறைவன் கொடுத்த, நம்முடைய குழந்தைகள் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய கொடை, ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இன்று நாம் மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குழந்தைகள் இறை ஞானத்திலும் இறை அறிவிலும் வளர, இறை பக்தியில் வளர, கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர இன்றைய நாளிலே நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய குடும்ப வாழ்விலே நம்முடைய பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பொறுப்புகளை மறந்து நம்முடைய குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்க்காமல் இருந்த அந்த நேரங்கள், நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலை நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை திடம்பெற செய்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் வாழ தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவா, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவா, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுது மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு ஊற்றாகி உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, வசனம் 1 முதல் 3 முடிய. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள்
பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர், வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம். ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 11-14 மற்றும் 18. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மணி ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கல்வாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. நம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை அச்சதின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13. வாழ்வுதரும் இறை வார்த்தைகள் 24 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாட்களில் வேதைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானிலிருந்து விழுந்த வண்ணமாயிருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் மறுகோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்ப்பர். அத்தி மரத்திலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேளையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கே புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று பொது காலத்தின் 33ஆம் ஞாயிறில் இருக்கின்றோம். இன்றைய ஞாயிறு வழிபாட்டு வாசகங்கள்
உலக முடிவை பற்றியும் இதற்காக நாம் எப்படிப்பட்ட தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் தெள்ளத் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. கடந்த ஒரு சில ஆண்டுகளாக நாம் பார்க்கிற காலநிலை மாற்றம் அல்லது உலகத்திலே ஏற்படுகின்ற இயற்கையின் சீற்றங்களை பார்க்கிற பொழுது சில நேரங்களிலே மனதிலே பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாகத்தான் இந்த இயற்கை சீற்றங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பல இடங்களிலே கந்தகமழை, பல இடங்களிலே பூகம்பம், பல இடங்களிலே வெள்ளப்பெருக்கு, பல நாடுகளில் இந்த கொரோனா பெருந்தொற்று மிகப்பெரிய அழிவை கொடுத்தது. புதிய வைரஸ் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பயமுறுத்தக்கூடிய செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடலிலே சீற்றம், நிலத்திலே சீற்றம், விண்ணிலே சீற்றம் என்று சொல்லி உலகம் இன்று இயற்கையின் சீற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவராக இயேசு தன்னுடைய சீடரத்தில் தன்னுடைய வருகை பற்றியும் கடைசி முடிவை பற்றியும் அந்த உலக முடிவு எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் அவர்களுக்கு விளக்கி சொல்கின்றார். 2015ஆம் ஆண்டு சென்னையிலே நாம் சந்தித்த மழையாக இருக்கலாம், இந்த வாரம் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி நாம் சந்தித்த வெள்ளமாக இருக்கலாம். வரலாறு காணாத அளவுக்கு மழை, பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிற பொழுது பொதுவாக நாம் கேட்கக்கூடிய கேள்வி, why this is to me? ஏன் இது எங்களுடைய வாழ்விலே, ஏன் இது நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே? இப்போ தான் கொரோனா முடிஞ்சு கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கிறோம், அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. பல கேள்விகள் மனதுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. என்னதான் நடக்குது? கடவுள் உண்மையிலேயே நம்ம மேலே கோபமாக இருக்கிறாரா? இந்த நற்செய்தி வாசகெல்லாம் உண்மைதானா? பல போலி தீர்க்கதரிசிகள் பல நற்செய்தி கூட்டங்களிலே உலகம் முடிய போகிறது, எல்லாரும் எங்களுடைய திருச்சபைக்கு வாங்க, நாங்கள் விண்ணகத்தின் திறவுகோலை வைத்திருக்கிறோம், எங்கள் வழியாக நேரடியாக நீங்கள் விண்ணகம் சென்று விடலாம், பல இடங்களிலே பயமுறுத்தக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய, அதிலும் குறிப்பாக இன்று நடக்கக்கூடிய ஒரு சில அடையாளங்களை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் மீட்பு பெற்று விட்டீர்களா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா என்று சொல்லி மக்களை இயற்கை சீற்றங்களை பற்றி சொல்லி பயமுறுத்தி ஒரு எதிர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாம் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை சூழலை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அது உண்மை இல்லை என்றால் இன்றைய இறைவார்த்தையில் வசனங்கள் நம்மை எச்சரிப்பது போல்தானே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது? இந்த கேள்வி நம்முடைய மனதிற்குள் கண்டிப்பாக வந்தே தீரும். இந்த நற்செய்தி வாசகத்தை, இன்றைய இறைவார்த்தையை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி பகுதியில் வாசிக்க கேட்டோம், அந்த நாளையும் வேளையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கும் கூட தெரியாது என்று வாசிக்க கேட்டோம். அப்படின்னா எங்கே, எப்போது, எப்பக்கம்? ஆண்டவருடைய வருகை அது கண்டிப்பாக இருக்கும், அது எந்த விதமான மாற்று வித்து கிடையாது. எப்போது யாருக்கும் தெரியாது, எங்கே எவருக்கும் தெரியாது, எப்பக்கம் அது நம்மை பொறுத்து தான் இருக்கிறது. வில்லியம் மில்லர் என்ற ஒரு பிரிவின சபையை சார்ந்தவர் 19ஆம் நூற்றாண்டிலே மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்குள் உலகமானது அழிந்துவிடும், கிறிஸ்து 2ஆம் முறையாக வருவார் என்ற அந்த செய்தியை மக்களுக்கு போதிக்கின்றார். ஆனால் அவர் எதிர்பார்த்தது போல எதுவுமே நடக்கவில்லை. எனவே அந்த தேதியை, இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதியை அக்டோபர் மாதம் 22ஆம் தேதிக்கு அவர் தள்ளி வைக்கின்றார். அந்த நாள் முதல் மக்கள் உலகம்தான் அழிய போகிறதே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வேலைக்கு போவதை அவர் நிறுத்தி கொண்டார்கள். ஜாலியாக
உண்டு குடித்து ஆடம்பரமாக அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். குறிப்பாக தங்களிடமிருந்த தங்கள் நிலபுலன்களையும் வீட்டையும் விற்று அந்த இரண்டாம் வருகைக்காக காத்திருந்தார்கள். என்ன வாழ்க்கை என்று அவர்கள் சோம்பி திரிந்தார்கள். சோம்பித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஏனென்றால் ஆண்டவர் வருவார், வந்து நம்மை எடுத்துக்கொள்வார். ஆனால் கடைசியில் அவர் சொன்ன மாதிரி அது நடக்கலை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, பல பேர் தற்கொலை செய்து உயிரை மாய்த்து கொண்டார்கள். இப்படி பல நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கிறது. அன்புக்களுடைய இன்றைய நற்செய்தி வாசகத்தை நான் வாசிக்கிற பொழுது ஒன்று மட்டும் நமக்கு தெளிவாக புரிகிறது. ஆண்டவர் வருவார், நிச்சயமாக தெரியும். ஆனால் எப்போது என்று யாருக்கும் தெரியாது, ஒருவருக்கு கூட தெரியாது. கடவுளுக்கு மட்டும்தான் அந்த நாள் தெரியும். எனவே நாம் அந்த கடைசி நாட்களுக்காக நம்மை தயார் செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். லூகாஸ் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்திலே மானிட மகன் வருவார். எப்போது என்ற அந்த வார்த்தைக்கு இடமே கிடையாது. இதைத்தான் பேதுரு தன்னுடைய 2ஆம் திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, ஆண்டவருடைய நாள் திருடனை போல வரும், திருடன் எப்போது வருவான் என்று யாருக்குமே தெரியாது. அதே போல ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். லூகாஸ் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 25 முதல் 28 இறைவார்த்தையிலே நேரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது எந்த நேரத்தில் வருவார் என்பது தெரியாது. ஆனால் அவர் தீங்கு செய்வோரை அவர் எரித்து விடுவார். ஆண்டவர் வருவார், ஆனால் எப்போது வருவார் என்று யாருக்குமே தெரியாது. இந்த கடவுளுடைய 2ஆம் வருகைக்காக நாம் காத்திருக்கிற பொழுது நம்முடைய தயாரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? விவிலிய பின்னணியிலே லூகாஸ் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 18 முதல் 24 இறைவார்த்தையிலே நாம் பார்க்கின்றோம். ஒரு பணக்கார இளைஞன் இயேசு வந்து, ஆண்டவரே, நான் நிலை வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்கிறான். இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ கட்டளைகளை கடைபிடி. அவன் சொல்லுகிறான், நான் கட்டளைகளை கடைபிடிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, இன்னும் உன்னிடம் ஒன்று குறைவாக இருக்கிறது, நீ போய் முதல்ல உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று நீ ஏழைகளுக்கு கொடு என்று சொன்ன பொழுது அந்த இளைஞன் முகவாட்டத்தோடு அவன் சென்றான். ஏனென்றால் அவன் தன்னுடைய சொத்துக்களை இழக்க மனம் இல்லாதவனாக இருந்தான். அவன் முகவாட்டத்தோடு சென்றான் என்று நாம் லூகாஸ் நற்செய்தியில் வாசிக்கிறோம். 2ஆவதாக மத்திய நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 1 முதல் 11 இறைவார்த்தையிலே 10 கன்னியர்கள் ஓமை. அந்த 10 கன்னியர்கள் ஓமையிலே 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். ஆண்டவர் மானிட மகன் வர காலம் தாழ்த்தப்படுகிறது. 5 பேர் மட்டும் தங்களுக்கு தேவையான எண்ணெய் எடுத்து சென்றார்கள். மற்றவர்கள் எண்ணெய் கொடுங்கள் என்றார்கள். தயாராக இருந்தவர்களை ஆண்டவர் அழைத்து சென்றார். நாமும் தயாராக இருக்க வேண்டும். எப்படி? ஞானத்தின் விளக்கை நம்முடைய கையிலே ஏந்தி நாம் தயாராக இருக்க வேண்டும். மீண்டும் 5 பேர் வந்து கதவை தட்டினார்கள். என்ன, உங்களை எங்களுக்கு தெரியவே தெரியாது என்றார். எனவே நாம் தயார் நிலையிலே ஞானத்தின் விளக்கை நம்முடைய கையிலே ஏந்தி தயார் நிலையிலே நாம் இருக்க வேண்டும். 3ஆவதாக லூகாஸ் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 35 முதல் 40 இறைவார்த்தையிலே வீட்டு தலைவன் பொறுப்பு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு வெளியூர் செல்கின்றான். அப்போது இயேசு சொல்வார், எந்த பணியாளன் விழிப்பாக இருக்கிறானோ அவன் பேறு பெற்றவன். ஆண்டவர் நம்மிடம் பொறுப்புகளை நம்மிடம் ஒப்படைத்து விட்டு அவர் விண்ணகம் சென்றிருக்கின்றார். அவர் வந்து நம்மிடம் கணக்கு கேட்கிற பொழுது நாம் ஒரு பொறுப்புள்ள ஊழியனாக நாம் அந்த கணக்கை கொடுத்தோம் என்றால் நாம் பேர் பெற்றவள் தான். ஆக நம்மிடமிருந்து நமக்கு ஒரு சில கடமைகள் இருக்கிறது. அதை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டும்? ஆண்டவர் வருவார். மக்கள் எல்லாம் காத்திருக்கும் போது நாமும் காத்திருப்போம். நீதியுள்ள இறைவன், நியாயமுள்ள இறைவன் என்னும்போது காத்திருக்க அருளை கேட்போம். அன்புக்குள்ள நம்முடைய வாழ்வுக்கு வருவோம். ஆண்டவர் வருவார். ஆனால் எப்போது வருவார் என்று தெரியாது, எங்கே என்று தெரியாது, எப்போது இறப்போம் என்பது நம்மை பொறுத்துதான். எனவே ஆண்டவர் வருகை நாளை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே உலக
முடிவின் அந்த ஒரு சில முன் அடையாளங்கள் அந்த உலக முடிவு நாளின் போது எப்படி இருக்கும் என்பதை நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். எனவே ஆண்டவருடைய வருகைக்காக அந்த கடைசி நாட்களுக்காக காத்திருக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை திறமைகளை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். உலகம் முடியும் எப்போது என்ற அவசியமற்ற அந்த கேள்விகளை கேட்டு நம்முடைய வாழ்விலை நாம் தடுமாறுவதற்கு பதிலாக உலக முடிவை எதிர்கொள்வதற்கு நாம் எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கலாம். ஆக இந்த இயேசுவின் இரண்டாம் வருகையை நாம் சந்திக்க வேண்டும் என்றால் நாம் 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டும். முதலாவதாக நாம் நிகழ்காலத்திலே நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் வருவார், ஆனால் எப்போது எங்கே என்பது நமக்கு தெரியாது. அவர் எந்த நேரத்திலையும் வரலாம் என்ற மனப்பக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தயார் நிலையில் இருப்பது. நாளை பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் புதிய வாழ்வு வாழலாம், வாழ்வின் இறுதியிலே ஆண்டவரை தேடலாம் என்று அதை நாம் தள்ளி போடாமல் நிகழ்காலத்திலே வாழ வேண்டும். இன்று காலையில் 7:30 மணி திருப்பலி முடிந்த உடனே என்னுடைய ஆஃபீஸில் உட்கார்ந்துருந்தேன். நம்முடைய பங்கை சார்ந்த ஒரு முதியவர் என்னை வந்து சந்தித்தார். கண்ணீரோடு கண்ணீர் மல்க கடந்த வாரத்தில் நடந்த ஒரு நிகழ்வை என்னோடு பகிர்ந்து கொண்டார். 70 வயது வரை என்னுடைய வேலையை ரசித்து ருசித்து என்னுடைய குடும்பத்திற்காக சரியாக நல்ல முறையில் செய்தேன். எனக்கு ஒரே ஒரு மகள், கஷ்டப்பட்டு அவளை படிக்க வைத்தேன். திருமணமாகிவிட்டது, நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார்கள், நல்ல வீடு. என்னுடைய மகளோடு தான் தங்கியிருந்தேன். கடந்த வாரம் என்னை வந்து மழை பெய்கிற குற்ற மழைன்னு பார்க்காம என்னுடைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான். நான் எங்கே போகிறேன்னு தெரியல ஃபாதர். பார்த்து செல்லமாக வளர்த்தேன். எனக்கு அவ்வளோ விட்டால் எனக்கு இங்கே யாருமே தெரியாது. சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி உதைத்து என்னை வெளியே தள்ளிவிட்டார். மனிதன் எங்கள் ஃபாதர். ஆனால் டெய்லி கோயிலுக்கு வர்றாங்க, பக்தியாக இருக்கிறாங்க. எதுக்கு ஃபாதர் இந்த பக்தி? மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கூப்பிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் ஃபாதர். அன்புக்குரியவர்களே, கடைசி நாட்கள் எப்படி இருக்கும்? கடைசி நாட்கள் எப்படி இருக்கும்? இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்கிற பொழுது நமக்கென்று ஒரு சில கடமைகள் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது. இந்த கடமைகளை பொறுப்புகளை நாம் நல்ல வரையிலே நாம் செய்யாமல் நாம் இருந்தோம் என்றால் இறுதி நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். கடவுள் நமக்கு ஒரு சில கடமைகளை பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். லூகாஸ் நற்செய்தியில் வாசிக்கணும், இன்றிரவே உன் உயிர் பிரிந்துவிடும், அப்போது நீ சேர்த்து வைத்தவை என்னவாகும்? கோடி கோடியாக லட்ச லட்சமாக அல்லது பல பேங்கில் வச்சுருக்கிற பேங்க் பேலன்ஸு, நம்ம வாங்கி போட்டிருக்கிற ஃப்ளாட்டு, வாங்கி போட்டிருக்கிற நிலம், நம்ம வச்சுருக்கிற நகை நட்டுகள் எல்லாம் என்னவா? இந்திரவு இந்த நொடியில் கடவுள் உன்னுடைய உயிரை, நம்முடைய உயிரை எடுப்பார் என்றால் இன்னைக்கு நம்ம வந்து உண்மையிலேயே நான் அர்த்தமுள்ள ஒரு வாழ்வு வாழ்ந்திருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை கூப்பிட்டால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? நீ வான்னு கூப்பிட்டா நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? கொஞ்சம் எனக்கு ஒரு 2 நாள் நேரம் கொடுங்க, 2 நாள் டைம் கொடுங்க, ஒரு வாரம் டைம் கொடுங்க, கொஞ்சம் செட்டில்மெண்ட்லாம் இருக்குது, எனக்கு 2 பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அல்லது என்னுடைய இந்த உயிலெல்லாம் எழுதலை, எல்லாம் செட்டில் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டாக வர்றேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களிடம் கணக்கு கேட்டா, நீ வா, இன்றைக்கி போகிறது எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்வு உண்மையிலேயே அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக இருக்கிறதா? அந்த கடைசி நாட்களுக்காக நாம் வந்து அந்த கடைசி நாட்கள் இருந்துச்சு நம்ம பயப்பட தேவையில்லை. எப்போ நம்ம பயப்பட மாட்டோம்? இந்த உலக வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாம் அர்த்தமுள்ள வகையிலே நாம் வாழ்ந்தோம் என்றால், ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கிற வகையிலே வாழ்ந்தோம் என்றால், எப்படியும் வாழலாம் என்று அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும். கிறிஸ்துவ விழுமியங்களுடைய வாழ வேண்டும். இந்த கிறிஸ்தவ குடும்பத்திலே எனக்கு ஒரு சில பொறுப்புகள் இருக்கிறது, எனக்கு ஒரு கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகளை பொறுப்புகளை நிறைவேற்றி நான் வாழ்கிற பொழுது இப்போல்லாம் நம்ம பார்க்குறோம், ஆன்லைன் திருப்பலியில் பங்கேற்று நம்ம பழக்கப்பட்டு போனோம். எத்தனை பேர் உண்மையிலேயே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது கஷ்டப்பட்டு திருப்பலிக்கு
எப்படியாவது போய் எத்தனை பேர் நம்ம வந்து முழுமையான திருப்பலி பங்கேற்க நான் முயற்சி செய்கின்றோம். லாங்காக தூங்கி பழகி போயிடுச்சு. ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணி ஆன்லைன்லேயே உட்காந்து நமக்கு வந்து பழகி போயிடுச்சு. கொஞ்சம் லத்தாச்சிக்கா பரவாயில்ல, பார்த்துக்கலாம், நாளை பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பூசை போய்க்கலாம். ஏன்னா அந்த வாரம் போலாம் கடவுள் வந்து தண்டிக்க போகிறாரு. இல்லைல்ல அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான். உன்னுடைய நிகழ்கால வாழ்க்கையை நீ வந்து அர்த்தமுள்ள வகையிலே நீ வாழ்கிறாயா? நாளை பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அல்லது வாய்ப்பு கிடைக்கிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை. நம்முடைய நிகழ்காலத்தை நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் அர்த்த முறையிலே நாம் வாழ்கிற பொழுது நாம் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். பேராயர் புல்டென்ஷன் அவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு பேராயர். உங்களுடைய வாழ்வின் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்ட பொழுது அவர் இவ்வாறு சொன்னாராம்: நான் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மறையுரை முடிக்கும் முன்பே ஆண்டவர் என்னை எடுத்து கொண்டால், ஒருவேளை என்னை ஆண்டவர் எடுத்து விடுவார் என்ற மனநிலையோடு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்பை நான் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன். நான் மறைவுரை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த மறைவுரை ஆற்றி முடிப்பதற்கு முன்பாகவே கடவுள் என்னை எடுத்துக்கொள்ளலாம். நான் அதை உணர்ந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமைகளை பொறுப்புகளை நான் சரியாக செய்து ஒரு விழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று சொன்னாராம். அந்த பேராயரை போல நாம் விழிப்பாக இருப்போம். ஆண்டவர், அதாவது அந்த நேரம் எப்போது வரும் என்பது நமக்கு தெரியாது என்ற அந்த அறிவுரையை நாம் உள்வாங்கி ஒவ்வொரு மணித்துளியும் நாம் விழிப்போடு வாழ முயற்சிப்போம். ஆக கடந்த காலத்தை பற்றி நாம் கவலைப்படாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணிகளை முழுமையாக வாழ்வது. இரண்டாவதாக கடின உழைப்பு. அன்புக்குரியவர்களே, நான் சொன்ன அந்த நிகழ்விலே அந்த பாஸ்டர் உலகம் முடிய போகிறது, மார்ச் மாதத்தில் உலகம் அழிய போகுதுன்னு சொன்ன உடனே அந்த மார்ச் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே அந்த மக்கள் எந்த வேலையும் செய்யலை. அவங்க என்ன செஞ்சாங்க? ஜாலியாக இருக்குதுன்னு நினச்சாங்க. அதனால் என்னாச்சு? எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப ஜாலியாக அவங்க வாழ்ந்தாங்க. அதில் வாழ்க்கை. நம்முடைய அன்றாட வேலைகளை நாம் சரிவர நாம் செய்ய வேண்டும், கடினமாக நாம் உழைக்க வேண்டும். இயேசுவின் இந்த வருகை, இயேசுவின் இந்த இரண்டாம் வருகை நம்மை சுறுசுறுப்புள்ளவர்களாக நம்மை மாற்ற வேண்டும், கடினமாக உழைப்பவர்களாக நம்மை மாற்ற வேண்டும். நாம் நம்முடைய கடமைகளை சரிவர செய்பவர்களாக மாற்ற வேண்டுமே தவிர நம்மை சோம்பேறிகளாக அது மாற்றக்கூடாது. நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே ஈஸியாக குறுக்கு வழியிலே முன்னுக்கு வர வேண்டும் என்ற மனப்பக்குவம் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எனவே நாம் கடினமாக உழைத்து சுறுசுறுப்பான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். மூன்றாவதாக ஒரு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை. என் பேரின் பொருட்டு ஆளுநரிடமும் அரசரிடம் இழுத்து செல்வார்கள். நாம் நம்முடைய வாழ்விலே யாருக்கும் பயப்பட தேவையில்லை, கடவுளுக்கு மட்டுமே நாம் அஞ்சி ஒரு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வு வாழ வேண்டும். என்னிடம் பணம் இருக்கிறது, நான் என்ன வேண்டும் என்றாலும் செய்வேன், நான் இப்படித்தான், என்னை யாருமே மாற்ற முடியாது, அது ஒரு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கவே இருக்காது. அந்த நாள் வரும், ஆண்டவர் கணக்கு கேட்கக்கூடிய அந்த நாள் வரும். அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும்? அந்த நாள் அழிவின் நாளாக இருக்கும். எனவே நாம் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆக இன்று நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டால் உங்களுடைய பதில் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நீங்கள் ரெடியா? எத்தனை பேர் நாம் ரெடின்னு சொல்லுவோம்? நாம் ரெடின்னு சொல்லணும்னா என்ன? நாம் நிகழ்காலத்திலே நாம் வாழ வேண்டும், கடினமாக நாம் சோம்பி தெரியாமல் கடினமாக உழைக்க வேண்டும், ஒரு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வு வாழ வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்க வேண்டும். இன்று நாம் அகில உலக ஏழைகள் தினமாக கொண்டாடுகின்றோம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த நாளை அகில உலக ஏழைகள் தினமாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அடுத்த வாரம் கிறிஸ்து அரச பெருவிழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். கிறிஸ்து அரச பெருவிழாவுக்கு முந்தைய இந்த ஞாயிறை ஏழைகள் தினமாக கொண்டாட அழைப்பு விடுக்கிறார். ஏழைகள் வாழ் நம்முடைய நிலைப்பாடு என்ன? ஏழைகள் மீது கரிசனை நமக்கு இருக்கிறதா? ஏழைகளை நாம் அவங்களுடைய நிலையிலே பார்க்கக்கூடிய ஒரு மனப்போக்கம் இருக்கிறதா? அல்லது இவர்கள் இப்படித்தான் என்று எப்போதுமே எப்படித்தான் என்று சொல்லி நாம் அவர்களை எப்போதுமே தவறாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையிலே
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆக அன்புக்குரியவர்களே, கடவுள் இன்றைய நாளிலே நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இன்று உன்னை நான் அழைத்து கொண்டால் உன்னுடைய பதில் என்னவாக இருக்கும்? கடைசி நாட்களை பற்றி சிந்திக்கக்கூடிய இந்த நாளிலே அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே இறைவன் கொடுத்த வாழ்வை அர்த்தமுள்ள வகையிலே வாழ்வோம். 4 பேருக்கு நாம் உதவி செய்த வாழ்வோம். கடவுள் நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறார், கடவுள் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த செல்வங்கள், இந்த ஆசீர்வாதங்களுக்கு நாம் சொந்தக்காரர்கள் அல்ல. நாம் ஒரு கருவி மட்டும்தான். நம் வழியாக இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் பயன்படுத்த விரும்புகிறார். அதை நாம் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்? நமக்கு பிறந்த குழந்தைகள் நம்முடைய குழந்தைகள் அல்ல, அது கடவுளுடைய குழந்தைகள். நாம் இந்த குழந்தைகள் நம் வழியாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள், அவ்வளோதான். கடைசியாக நாம் யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? அந்த குழந்தைகளை நல்ல முறையில் நாம் வளர்க்கவில்லை என்றால் நாம் யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் இது என்னுடைய குழந்தை என்று நீங்கள் உரிமை கொண்டாடலாம், ஆனால் நம்முடைய இருக்க குழந்தைகள் எல்லாமே கடவுளுடைய குழந்தைகள். எனவே இந்த நாளிலே குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிற இந்த நாளிலே அன்புக்குரியவர்களே, இந்த கேள்வி நாம் கேட்டு பார்ப்போம். கடவுளுடைய குழந்தைகள், கடவுள் இந்த குழந்தைகளை என்னிடம் ஒரு பொக்கிஷமாக என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். இந்த குழந்தைகளை ஆண்டவர் விரும்புகிறபடி நான் வளர்க்கிறேனா? இன்னைக்கு செல்லமேன்னு இன்னைக்கு செல்லம் கொடுத்து இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் குழந்தைகளை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். இன்னைக்கு ஃபாதர்கிட்ட கொண்டு வந்தாலே ஃபாதரை காட்டி பயமுறுத்துறாங்க. இந்த ஃபாதர் புள்ளப்பிடிக்காரர் மாதிரி இன்னைக்கு ஃபாதர் காட்டி பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து பெற்றோருடைய பேச்சை பிள்ளைங்க கேட்குறல. நான் இந்த அங்கி போட்டு நான் வரும்போது சொல்கிறத கேளு, அது ஃபாதர்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். இதை என்ன பார்த்தா ஒரு பெரிய அது என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு சிலது எனக்கு இன்றைக்கும் புரிய மாட்டேங்குது. நான் நடந்து வரும்போதெல்லாம் நான் வழியில் கேட்டிருக்கிறேன், ஒழுங்காயிரம் அல்லது ஃபாதர்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். இதுதான் நம்முடைய என்ன சொல்கிறேன்னு தெரில. இன்றைய நாளிலே நம்முடைய பிள்ளைகளுக்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய குழந்தைகள் இறை ஞானத்திலும் இறை அறிவிலும் இறை ஒழுக்கத்திலும் வளர நாம் நம்முடைய பிள்ளைகளை இந்த பலிபீடத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குழந்தைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இன்றைய நாளில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். எழுந்து நிற்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக நம்முடைய தேவைகள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே அமைதியாக நாம் எடுத்துரைப்போம். பலவிதமான தேவைகளை நம்முடைய உள்ளங்களிலே தாங்கி இந்த ஆலயத்தை தேடி பலிபிடத்துக்கு முன்பாக நின்று நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனதுக்குள்ளே எத்தனையோ விதமான ஆசைகள், எத்தனையோ விதமான விண்ணப்பங்கள் கடவுளுக்கு மட்டுமே தெரியும். நாம் இப்படிப்பட்ட நிலையிலே இந்த புனிதமான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். மன வருத்தத்தோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம், கவலைகளும் நின்று கொண்டிருக்கலாம். என்ன செய்ய தெரியாத ஒரு நிலையில் கூட நீங்கள் ஒரு ஏக்கத்தோடு இந்த இடத்தில் நின்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். கடவுளால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இயேசுவால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. எல்லாம் அவரால் கூடும். அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இந்த நாளிலே மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கொண்டு வருவோம். நம்முடைய குடும்பங்களை, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் பேர் பேராக சொல்லி இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிகள். ஒருவேளை அவங்க நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம். இந்த இடத்திலிருந்து ஜெப அதிர்வுகளை நான் அனுப்புவோம். ஆண்டவர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஒப்பு கொடுங்க. நவம்பர் மாதம் நம்முடைய பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், நம்முடைய முன்னோர்கள் நினைத்து, நம்முடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களை நினைத்து அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு மாதம். நம்முடைய முன்னோர் இல்லைன்னா நாம இல்லை. அவர்கள் நாம் இந்த சமூகத்திலே எழுந்து நடக்க அவர்கள் செய்த தியாகங்கள் எத்தனையோ எத்தனை. அவர்கள் செய்த தியாகத்தால் தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று அவர்கள் நம்மை விட்டு இல்லாவிட்டாலும் கூட அவர்களுடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். இந்த நவம்பர் மாதத்திலே யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க திரு அவை நமக்கு சொல்லி தருகிறது. யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். மிக சிறப்பான விதத்திலே உத்திரிக்க சதத்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள், அவர்கள் நம்மை பார்த்து இந்த திருப்பலி வேளையில் கூட எனக்காக நீ ஜெபிக்க மாட்டாயா? ஜெப உதவிக்காக அவர்கள் அந்த ஜெப உதவியை நாடி நிற்கிறார்கள். ஏனென்றால் அவர்களால் ஜெபிக்க முடியாது. ஜெபிப்போம். நாம் ஒரு நாள் இறப்போம். நாம் இறக்கிற பொழுது நமக்கு ஜெபிக்க மக்கள் வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் சிறப்பாக உத்திரிக்க ஸ்தலத்திற்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபியுங்கள். இன்றைய நாளிலே குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிற அந்த நாளிலே சிறப்பான விதத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகள் இறை ஞானத்திலும் இறை பக்தியிலும் வளர, ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக வளர, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வல்லமையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளை தொடட்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைப்பதே என்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான். ஆண்டவரே, என்னுடைய உழைப்பை ஆசீர்வதியும். என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும். வாஞ்சியோடு ஜெபிங்க, வல்லமையோடு ஜெபிங்க. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த உலகத்தின் கடைசி நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ்கிற பொழுது கடவுள் கொடுத்த அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள வகையில 4 பேருக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்துல நாம் வாழ்வோம். நிகழ்காலத்திலே வாழ்வோம். கடினமாக உழைத்து சுறுசுறுப்புள்ள பிள்ளைகளாக நாம் வாழ முயற்சிப்போம். ஒரு சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ்கிற பொழுது அந்த விண்ணக தாய் வீட்டை இந்த மண்ணகத்திலே நாம் அனுபவிக்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த நொடி வரைக்கும் நான் ஒரு அர்த்தமுள்ள, ஒரு பயனுள்ள ஒரு வாழ்வு வாழாமல் ஒரு ஏனதனமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாள் எனக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அந்த கடைசி நாட்கள் எப்படி இருக்கு என்பதை நீங்கள் எனக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஆண்டவரே, இன்று நீர் என்னை அழைத்தால், இன்று நீர் என்னை கூப்பிட்டால், இதோ தயார், இதோ ரெடி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு
ஒரு பயனுள்ள அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ என்னை தயார்படுத்த ஆண்டவர் சொல்லுவா. நம்முடைய குடும்பத்திலே நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள், பல்வேறு விதமான நோய்களினால் கஷ்டப்படுபவர்கள், வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள், பல்வேறு விதமான நோய்களை தாங்கி மருத்துவர்களால் கைவிடப்பட்டு ஆண்டவரை கதி என்று ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை தொடட்டும். இயேசுவால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இயேசுவால் எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாமே கூடும். இந்த வார்த்தைகளை நாம் பாடுவோம். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இந்த பாடல் வரிகளை பாடி நம்முடைய தேவைகளை நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பாடுவோம். உம்மால் எல்லாம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசுவே, ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இசையா, ஏசையா ஒரு வார்த்தை சொன்னால். எல்லாம் சேர்ந்து சத்தமாக விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உங்களுடைய கரங்களை எடுத்து ஏதாவது உங்களிடத்துல வலியா, யாராவது உங்களிடம் ஜெபிக்க சொல்லியிருக்கிறார்களா? இந்த நேரத்தில் நாம் கண்ணீரோடு நாம் ஜெபிக்கிற நேரம், என் நோய்களை சிலுவையில் சுமந்து தீர்த்திரையா என்று சொல்லி நாம் பக்தியோடு பாடுவோம். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்திரையா. பாடுவோம். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஏசையா, ஏசையா சுமந்து தீர்த்தீரை. சத்தமாக பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவர், எங்கள் கண்ணீரை காண்பவரே, என் கண்ணீரை காண்பவர். கண்ணீரோடு பாடுவோம். சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கடைசியாக பாடலாமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணமாகிட வந்தேனே, அன்பின் இதயம் தந்தேனே. அர்ப்பணமாகிட வந்தேனே,
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிதமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய முது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றி நரளையும் நிலையான பேன்பத்தியும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அழிவுக்குரிய மனிதனுக்கு உமது இறையல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களுடைய அணிகள் வழிபடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமார் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நெருஞ்சி ஒன்றாக கழித்து ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகி அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை வைப்பு நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைகூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்த ஒவ்வொருவரையும் மற்றும் இறந்தோர் அனைவரும் நினைகூர்ந்து ஒளிமிக்கு உன் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் அப்பா தந்தை என்று அழைக்கக்கூடிய உரிமையை நமக்கு இந்த ஜெபத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறார். நாம் எல்லோருமே அவருடைய செல்ல பிள்ளைகள் என்பதை உணர்ந்து கரங்களை மேலே உயர்த்தி ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி தந்த அந்த ஜெபத்தை பக்தியோடு ஜெபிக்கலாமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முதவே தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமை அளித்தல்வீராக. இன்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து மகிழ்வும். சமாதானம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதி அருளும். நானே வானின்று இறங்கி வந்த வாழ்வுதர் உணவு, என்னை உண்பவர் என்றுமே வாழ்வார் என்று சொன்ன தேவன், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவளை தடுக்க வேண்டாம் என்று சொன்னவர், இன்று நம்முடைய குழந்தைகளை ஆஸ்வதிக்க இந்த நற்கருணை வடிவிலே நம்மை தேடி வந்திருக்கிறார். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்முடைய காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
மீதமந்து மீண்டும் வரும் உந்தன் வருகையில் மகிழ்வூட்டும் விருந்தருளும். மேகங்கள் மீதமந்து மீண்டும் வரும் உந்தன் வருகையில் மகிழ்வூட்டும் விருந்தருளும். உன்னை கண்டு உறவாட உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே, என்னை தாங்கிடவா நேசமே. மாறாத பேரன்பு உன் கருணை அது மலர செய்யும் என்னில் உன் திறனை. மாறாத பேரன்பு உன் கருணை அது மலர செய்யும் என்னில் உன் திறனை. வாராது வந்த அன்பே இயேசையா, உன்னை சேராத வாழ்வு என்னில் ஏதையா. வாராது வந்த அன்பே இயேசையா, உன்னை சேராத வாழ்வு என்னில் ஏதையா. உன்னை கண்டு உறவாட உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே, என்னை தாங்கிடவா நேசமே. அழைத்தேன் இறைவா, இதயம் வருவாய். அழைத்தேன் இறைவா, இதயம் வருவாய். உலக ஆயர்கள் மாமன்றம் இறைவேண்டல். தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும், பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொது காலத்தின் 33ஆம் ஞாயிறு. இன்று நாம் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகின்றோம். நம்முடைய குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பிள்ளைகள் குழந்தைகளை ஆலயத்துக்கு கூட்டு வந்திருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறது. இது ஒரு தொடக்க நாளாக இருக்கட்டும். வரக்கூடிய நாட்களிலே தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் அழைத்து வாருங்கள். இது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. சரியா? இதுதான் கோயிலை பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. பிள்ளைகள் வந்த பிறகு தான் அழகாக இருக்கிறது. கூட்டு வருவீங்களா? ஆலயத்து வருவீங்களா? இனிமேல் எந்த ரியாக்ஷன் இல்லையே, அம்மாவா இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைல் கொடுங்களேன். ஓகே, வருவீங்க. நான் இனிமேல் பார்க்குறேன். சந்தோஷம். இந்த நாளிலே இறைவன் நம்முடைய பிள்ளைகளை நிறைவாக ஆஸ்வதிக்க ஜெபிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும், நம்முடைய குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை பெற்றோர், ஆசிரியர்கள், பெரியோர்கள் வழியாக நிறைவாக தருவாராக. இந்த திருப்பலியின் இறுதியிலே குழந்தைகளுக்கு சிறப்பு ஆசீர் வழங்கப்படும். அன்புக்குள்ளே நம்முடைய பங்கிலே
மறைபொறுப்பு ஞாயிறு போன வாரம் நாம் கொண்டாட வேண்டியது கொண்டாட முடியவில்லை. வருகின்ற வாரம் கிறிஸ்து அரசர் பெருவிழா அன்று இந்த மறைபொறுப்பு ஞாயிறை நாம் சிறப்பிக்க இருக்கின்றோம். ஒரு சில இந்த கவர்களை நீங்கள் கொடுத்திருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் அன்றைய நாளிலே சிறப்பு காணிக்கை, மறைபொறுப்பு சிறப்பு காணிக்கை எடுக்கப்படும். எனவே தயார் நிலையில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த கவர் பெறாதவர்கள் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாத சந்தா கட்டாதவர்கள் தயவு செய்து கட்டுவதற்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள். நிறைய செலவினங்கள் இருக்கிறது. இந்த மாதம் கரண்ட் பில் கட்டணும், செலவுகள் இருக்கிறது. உங்களுக்கு வீட்டை போல் இங்கேயும் நமக்கு செலவுகள் இருக்கிறது. மக்களே, தயவு செய்து கொஞ்சம், இது பொது இடம், 3வது இடம் இல்லை, இது என்னுடைய இடம். நான் சொன்னேன்ல, நம்முடைய கடமைகளை நாம் கரெக்டாக செய்யணும், பொறுப்புகளை கரெக்டாக செய்யணும், சரியா? அதனால் தயவு செய்து அந்த மாத சந்தா கட்டாதவர்கள் தயவு செய்து கொஞ்சம் சிரமம் எடுத்து கட்டுங்கள். ஆலை வளாகத்திலோ அல்லது பங்கிலத்தில் வந்து கட்டுமாறு அல்லது உங்கள் அன்பிய தலைவனும் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாதம் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி தான் இந்த கல்லறைக்கான முழு தொகை கொடுப்பதற்கு கடைசி நாள். இந்த வருடம் திருவிழா இருக்கிறதா என்று நிறைய பேர் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வருடம் திருவிழா நடத்தலாம், ஆனால் இந்த கல்லறைக்கான அனைத்தையும் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு சந்தோஷமாக ஒரு நாள் நன்றி திருப்பலி ஜாலியாக சூப்பராக வந்து நடத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதனால் டிசம்பரில் வைப்பது அது எனக்கு உடன்பாடு இல்லை. நான் காலை திருப்பலி நான் சொல்லிவிட்டேன். வெகு விரைவிலே 1.5-2 மாதங்களில் ஜனவரிக்குள்ளே எல்லாத்தையும் முடித்துவிட்டு ஒரு நன்றி திருப்பலி ஆகும். ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்து இறைவன் கடந்த ஆண்டுகளிலே நமக்கு செய்த பல பங்குகளிலே நடக்காத நிறைய காரியங்கள், நமக்கு குறிப்பாக இந்த கல்லறை தோற்றத்தை கொடுத்து நாம் வந்து நம்முடைய முன்னோர்களை நாம் அடக்கம் செய்து கொடுக்கோம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அதனால் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல இருக்கிறோம். இந்த திருவிழா வந்து இதெல்லாம் செட்டில் ஆன பிறகு தான் நடக்கும். தயவு செய்து இந்த பழைய இடம் விரைவில் விற்பதற்காக உங்களுடைய குடும்பத்திலே தொடர் சங்கிலி ஜெபம் சொல்லி ஜெபியுங்கள். இது ஏதோ பங்கு தந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, இது நம்முடைய பங்கின் பிரச்சனை. அதனால் தயவு செய்து நீங்கள் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி 17 குழந்தைகள் நம்முடைய ஆலயத்திலே முதல் திருவிருந்தை பெறுகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு நான் நாளை என்று சொல்லியிருந்தேன். நாளை மறுநாள் 5:30 மணிக்கு குழந்தைகளுடைய பெற்றோருக்கு ஒரு கூட்டம் நடைபெறும். அதற்கு அந்த விழாவுக்கான நிகழ்வுகளை தீர்மானிப்பதற்கான கூட்டம் நடைபெறும். எனவே தயவு செய்து ஆசிரியர்கள் நீங்கள் அந்த சேஞ்சை மக்களுக்கு, அந்த மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாதா சிறுவங்களை அன்பிய தலைவர்கள் தயவு செய்து நீங்கள் ஆலயத்துக்கு கொண்டு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த மாத காணிக்கை நாம் வந்து சர்ச் ஆரம்பித்து 17ஆம் தேதி அக்டோபர் 17 19,701, 24ஆம் தேதி 12,670, அக்டோபர் 31ஆம் தேதி 12,524, போன வாரம் நவம்பர் 7ஆம் தேதி 4,132. அன்புக்குள்ளே இந்த கிறிஸ்மஸ்க்காக கொடுக்க வேண்டிய சிறப்பு காணிக்கை அது மட்டும் நீங்கள் இந்த வருடம் கொடுக்குமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருவிழாக்கான காசை கொடுக்க தேவையில்லை. இந்த கிறிஸ்மஸுக்கான ரூபாய் 500 நீங்கள் கொடுக்குமாறு. ஏன்னா நமக்கு கிறிஸ்மஸுக்காக தயாரிப்புகள் நிறைய செலவுகள் இருக்கிறது. இப்போதே நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்குமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்திருப்போம், ஆண்டவருடைய இறுதி ஆசிரியை பெற்றுக்கொள்ளுவோம். அடுத்த வாரம் கிறிஸ்து அரசர் பெருவிழா, மிகப்பெரிய திருவிழா. அனைவரும் நீங்கள் பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, தூய மறைகளின் குடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் தம் நினைவாக நாங்கள் செய்யுமாறும் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பி உணர்ச்சி கேட்டு செல்வனமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது.
தயவு செய்து குழந்தைகள் பலிபீடத்துக்கு முன்பாக வரவும். உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து பலிபீடத்துக்காக அழைத்து வாருங்கள். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். நம் இறைவன் இரக்கம் புரிவாராக. அவர் இந்த குழந்தைகளை காப்பாராக. ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டலும் என் கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. குழந்தைகளே, கை கூப்புவோம், கும்பிடுங்க. ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். தேசிய குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிற இந்த மகிழ்ச்சியான நாளிலே பெற்றோர் தங்களுடைய பொறுப்புகளை தவறாமல் தங்களுடைய குழந்தைகளை இதோ ஆலயத்திலே அழைத்து வந்திருக்கிறார்கள். சிறு பிள்ளைகளை என்னோட வரவிடங்கள், அவளை தடுக்க வேண்டாம் என்று சொன்னேன். அன்பாண்டவரே, இதோ எங்களுடைய பிள்ளைகள் கரம் குவித்து இந்த திருப்பிடத்திற்கு முன்பாக நிற்கின்றார்கள். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்திரலும், இவளுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தை கொடுத்திரலும். இந்த குழந்தைகள் இறை ஞானத்திலும் இறை அறிவிலும் இறை பக்தியிலும் வளரவும், தங்களுடைய பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக வளர இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதத்தால் நிரப்பியலும். அன்பாண்டவரே, கால எல்லைக்குள் குழந்தையாயிருக்க நீ திருவிழம் கொண்டு அந்த பருவத்துக்குரிய மாசற்ற தன்மையை அன்பு செய்து உம்மிடம் வந்த குழந்தைகளை அன்புடன் அரவணைத்து ஆசீர்வதித்தீரே. இன்று இதோ உம் திருமுன் தன்னுடைய பெற்றோரோடு இதோ நின்று கொண்டிருக்கிற இந்த குழந்தைகளை ஆசீர்வதியும். வயதிலும் ஞானத்திலும் அருளிலும் இந்த குழந்தைகள் வளர்ந்து உமக்கு என்றென்றும் ஊழியம் செய்ய அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். இல்லாமல் இருக்கும் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நம்முடைய குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தவழ்ந்தாட
எங்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்மங்களுக்காகவும் நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. அர்ச்சித்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூயாவியின் பேராலே. ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. பேராட்சியம் வருக. மரியே வாழ்க.